ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். நீயும் நானும் ஒன்றா இருக்கும்போது நீ என்கிட்ட பல விஷயங்களை பற்றி கேள்வி கேட்ப. நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். இப்போ நீ முசோரிலையும் நான் அலகாபாத்லேயும் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேச்சுக்களை நடத்த முடியாது. அதனால் நம்மளோட பூமி, அப்புறம் அது பிரிக்கப்பட்டிருக்கிற சில பெரிய சிறிய நாடுகளுடைய கதையை பற்றி அவ்வப்போது உனக்கு எழுதலான்னு இருக்கேன். ஆங்கில வரலாறும் இந்திய வரலாறும் உனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் இங்கிலாந்து ஒரு சின்ன தீவு, இந்தியா ஒரு பெரிய நாடாக இருந்தாலும் பூமியோட மேற்பரப்பில் அது ஒரு சிறிய நாடு மட்டும்தான், சிறிய பகுதி தான். நம்மளோட இந்த உலகத்தினுடைய கதையை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் பிறந்த ஒரு சிறிய நாட்டை பற்றி மட்டும் இல்லாமல் அதில் வாழ்ந்த அனைத்து நாடுகளையும் அதன் மக்களையும் பற்றி சிந்திக்கணும். என்னோட இந்த கடிதங்களில் இதை பற்றி மிக குறைவாக தான் சொல்ல முடியும்னு நினைக்கும்போது நான் ரொம்ப பயப்படுறேன். ஆனால் இந்த சின்னது உங்களுக்கு ஆர்வமூட்டுறதாகவும் உலகம் முழுசும் அதில் உள்ள மற்ற மக்களை நம்மளுடைய சகோதர சகோதரிகளாகவும் நினைக்க வைக்கும்னு நம்புகிறேன். நீ வளரும்போது பூமி அப்புறம் அதனுடைய மக்களை பற்றின கதைகளை பல புத்தகங்களை படிப்பீங்க. ஆனால் நீ படித்த மற்ற கதைகளை விட இது ரொம்ப சுவாரஸ்யமானது. நிச்சயமாக நம்மளோட பூமி ரொம்ப பழமையானது, மில்லியன் கணக்கான ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு உனக்கு தெரியும். நீண்ட காலமாக அதில் ஆண்களோ பெண்களோ வாழலை. மனிதர்கள் வர்றதுக்கு முன்னாடி விலங்குகள் மட்டும்தான் இருந்துச்சு. விலங்குகளுக்கு முன்னாடி பூமியில் எந்த வகையான உயிரினங்களும் இல்லை. இன்னைக்கு அனைத்து வகையான விலங்குகளும் மனிதர்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகம் அவங்க இல்லாமல் இருக்கிறத கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாது. ஆனால் விஞ்ஞானிகளும் படித்தவங்களும் இந்த விஷயங்களை பற்றி நிறைய யோசித்ததால் பூமியில் எந்த உயிரினமும் வாழ முடியாத அளவுக்கு வெப்பமாக இருந்த ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. மேலும் அவங்களுடைய புத்தகங்கள் மூலமாக பாறைகள், புதைப்படிவங்கள் இவற்றை ஆய்வு செய்யறதுனால அது எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் வரலாறை புத்தகங்களில் படிக்கிறீங்க, ஆனால் மனிதர்கள் இல்லாத பழைய காலத்தில் நிச்சயமாக எந்த புத்தகமும் எழுதியிருக்க மாட்டாங்க, எழுதியிருக்கவும் முடியாது. பிறகு என்ன நடந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம் உட்காந்து எல்லாத்தையும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நாம் விரும்புகிற எல்லாத்தையும் கற்பனை செஞ்சு மிக அழகாக விசித்திரமான கதைகளை உருவாக்குவோம். ஆனால் அது உண்மையாக இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது நாம் பார்த்த எந்த உண்மையும் அடிப்படையாக கொண்டிருக்காது. அந்த தொலைதூர நாட்களில் எங்கள்கிட்ட புத்தகங்கள் எதுவுமே இல்லை. ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக எங்கள்கிட்ட சில விஷயங்கள் இருந்துச்சு. அவை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்தை போலவே நிறைய விஷயங்களை சொல்லும். எங்ககிட்ட பாறைகளும் மலைகளும் கடல்களும் நட்சத்திரங்களும் ஆறுகளும் பாலைவனங்களும் பழைய விலங்குகளின் புதைப்படிவங்களும் இருக்கு. இவைகள் தான் பூமியினுடைய ஆரம்பகால கதைக்கான எங்களுடைய புத்தகங்கள். இந்த கதைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்மையான வழி மற்றவர்களுடைய புத்தகங்களில் மட்டும் அதை படிக்கிறது இல்லாமல் இயற்கையோட புத்தகத்துக்கு போகிறது தான் சரி. பாறைகள்லேருந்தும் மலைகள்லேருந்தும் இந்த கதையை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நீ ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்குவ அப்படின்னு நம்புகிறேன். இது எவ்வளவு சுவாரஸ்யமானது அப்படிங்கிறத கற்பனை பண்ணி பாருங்க. சாலையிலேயோ மலையோரங்கள்லேயோ கிடக்கிற ஒவ்வொரு சிறிய கல்லும் இயற்கையின் புத்தகத்தில் ஒரு சிறிய பக்கமாக இருந்திருக்கலாம். அதை படிக்க தெரிஞ்சிருந்ததுன்னா உனக்கு ஏதாவது சொல்ல முடியும். ஹிந்தி, உருது, ஆங்கிலம் இப்படின்னு எந்த மொழியை படிக்கவும் அதனோட எழுத்துக்களை கற்றுக்கணும் இல்லையா? மேலும் நீ அவரோட பாறை அப்புறம் கல் புத்தகங்கள்லேருந்து அவரோட கதையை படிக்கிறதுக்கு முன்னாடி இயற்கையோட எழுத்துக்களை கற்றுக்கணும். இப்போது கூட இதை பற்றி படிக்கிறது உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம்.
கொஞ்சம் உருண்டையா பளபளப்பா இருக்கிற கூழாங்கல்ல பார்த்தா அது உனக்கு ஏதாவது சொல்லலையா? எந்த மூலைகளோ கரடு முரடான விளிம்புகளோ இல்லாமல் அது எப்படி வட்டமாகவும் மென்மையாகவும் பளபளப்பாகவும் ஆணுச்சு? நீ ஒரு பெரிய பாறையிலேருந்து சிறிய துண்டை உடைச்சின்னா ஒவ்வொரு பிட்லையும் கரடுமுரடான மூலை முடுக்குகளும் விளிம்புகளும் இருக்கும். இது ஒரு வட்டமான மென்மையான கூழாங்கல்லை போன்று இருக்காது. பிறகு எப்படி அந்த கூழாங்கல் இவ்வளவு வட்டமாகவும் மிருதுவாகவும் பளபளப்பாகவும் ஆணுச்சு? பார்ப்பதற்கு நல்ல கண்களும் கேட்பதற்கு காதுகளும் இருந்தால் அது தன்னுடைய கதையை உங்களிடம் கூட சொல்லலாம். பார்ப்பதற்கு நல்ல கண்களும் கேட்பதற்கு காதுகளும் இருந்தால் அது தன் கதையை சொல்லும். அது நீண்ட காலத்திற்கு முன்பு கூட இருந்திருக்கலாம். அது ஒரு பெரிய பாறை அல்லது கல்லிலிருந்து நிறைய விளிம்புகள் மற்றும் மூலைகளுடன் நீங்கள் உடைக்கும் பிட்டு போல அது ஒரு பாறையாக இருந்தது என்று அது உங்களுக்கு சொல்கிறது. ஒருவேளை அது ஏதோ ஒரு மலைப்பகுதியில் தங்கியிருக்கலாம். பின்னர் மழை வந்து அதை சிறிய பள்ளத்தாக்கில் கழுவியிருக்கலாம். அங்கு அது ஒரு மலை ஓடையை கண்டது. அது ஒரு சிறிய நதியை அடையும் வரை அதை தள்ளிக்கொண்டே இருந்தது. சிறிய நதி பெரிய நதிக்கு கொண்டு சென்றது. எல்லா நேரங்களிலும் அது ஆற்றின் அடிப்பகுதியில் உருண்டு உருண்டு அதன் விளிம்புகளை தேய்த்து அதன் கரடுமுரடான மேற்பரப்பு மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருந்தது. அதனால்தான் நீங்கள் பார்க்கும் கூழாங்கல்லானது. எப்படியோ நதி அதை விட்டுவிட நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நதி மட்டும் அதை சுமந்து சென்றிருந்தால் அது சிறியதாகவும் சிறியதாகவும் மாறி மாறி கடைசியாக மணல் துகள்களாக மாறி கடற்கரையில் தன் சகோதரர்களுடன் சேர்ந்து சிறு குழந்தைகள் விளையாடுவதற்கும் மணலில் கோட்டையை உருவாக்குவதற்கும் ஒரு அழகிய கடற்கரையை உருவாக்கியிருக்கும். ஒரு சிறிய கூழாங்கல் உங்களுக்கு இவ்வளவு சொல்ல முடியும் என்றால் எல்லா பாறைகள் மற்றும் மலைகள் மற்றும் நம்மை சுற்றியுள்ள பலவற்றிலிருந்து நாம் இன்னும் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியும்? பொதுவாகவே ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு எழுதின கடிதத்தை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தந்தை தன் மகளுக்கு எழுதிய கடிதங்களை ஒரு புத்தகமாகவே வெளியிட்டிருக்காங்க. புத்தகமாக வெளிவந்த பிறகு நாம் படிக்கலைன்னா எப்படி? ஆமாம், அந்த தந்தை யார்? அந்த மகள் யார்? நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி.